அம்மா உயிரை காப்பாற்றுவாரா ககன்? சாரதாவோட ஹெல்த் கண்டிஷன் நார்மலாகவே இல்லை. பல்ஸ் ஏறி ஏறி இறங்கிட்டுருக்கு. டாக்டரும் கையை விரிச்சிட்டாங்க. எங்களால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஒரு சர்ஜரி பண்ணணும். அந்த சர்ஜரிக்கு நீங்கள் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு கையெழுத்து அப்படின்னு டென்ஷனாக கேட்குறாரு ககன். இல்லை, எது வேணாலும் நடக்கலாம், அதுக்கு சம்மதம்னு நீங்கள் கையெழுத்து போடணும் அப்படின்னு டாக்டர் சொல்ல, இதை கேட்கும்போது ககனுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. அழறாரு. பூமி சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறமா கையெழுத்து போடுறாரு. அவர் ரொம்ப அழுது தவிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு பாட்டி வந்து, அழாதப்பா, உன் அம்மா உயிரை காப்பாற்றணும்னு தானே நினைக்கிறேன். பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலுக்கு போய் வேண்டிக்கோ, உன் அம்மா குணமாயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ககனும் பூமியும் அப்புறம் அந்த கோவிலுக்கு போகிறாங்க. அந்த கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு சித்தர் இருக்கார். அந்த சித்தரை பார்க்குறாங்க. அவர் சொல்கிறாரு, ஒரு நாள் முழுசும் நீ வந்து வேலை பார்த்து அதில் வர்ற காசை தான் கோயிலுக்கு வந்து கொடுக்கணும், அப்போ உங்கள் அம்மா உயிர் பொழைச்சிக்குவாங்க அப்படின்னு. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, பிச்சை எடுக்கக்கூடாது, உழைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ககனை பார்த்துட்டு யாராச்சும் சின்ன வேலை செய்கிறதுக்கு கொடுப்பாங்களா? மாட்டேங்கிறாங்க. அவரும் கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் கெஞ்சி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு 5 10ன்னு சம்பாதிச்சு சித்தர் சொன்ன அளவுக்கு பணம் சேர்ந்த உடனே கோயிலுக்கு வராரு. அதுக்குள்ளே ஒரு ஆள் அவர்கிட்ட இருந்து திருடிடுறான். அவன்கிட்ட அதை போய் அவர் திரும்ப வாங்கி பணத்தை எண்ணி பார்த்தா குறையுது. அப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ரோட்டில் அழுதுட்டு உட்காந்துருக்காரு. அப்போ ஒருத்தர் வந்து 10 ரூபாயை நீட்டுறாரு. அதை உடனே ககன் வாங்க போகிறாரு. அப்புறம் தான் ஞாபகம் வருது, பிச்சை எடுக்கக்கூடாது, உழைச்சி தான் சம்பாதிக்கணும்னு சித்தர் சொன்னது. உடனே ஏதாவது வேலை கொடுங்க, எனக்கு உழைச்ச காசு தான் வேணும், சும்மா கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் வேலை செய்கிறதா நீ என் வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, அவ்வளோ டைம் எல்லாம் எனக்கு இல்லை, எங்கள் அம்மா உயிரை காப்பாதான், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பார்க்குறாரு, அவரோட ஷூ வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது. உடனே ககன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர் காலை தூக்கி இவர் மேலே மடியில் வச்சு இவர் ஷர்ட்டை கலட்டி அவர் ஷூவை தொடச்சி விட்றாரு. பூமி இதெல்லாம் பார்த்துட்டு அழுறாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட 10 ரூபாயை வாங்கிட்டு கோவிலுக்கு போய் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வர்றாங்க. டாக்டர் சாரதாவை செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ககனும் பூமியும் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. வெளியில் உட்காந்துட்டு இருக்காங்க. டாக்டர் செக் பண்ணிவிட்டு என்ன வந்து சொல்ல காத்திருக்காங்கன்னு தெரியல. சாரதா உயிர் பிழப்பாங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.